கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மிகவும் அழகான ஒரு கவிதை அந்த சகோதரன் சொன்னார். எனக்கு தாயை பற்றி மணித்தியான கணக்கிலே பேசலாம், நான் இன்று அதை பேச வரவில்லை. தாயனும் சுமை தாங்கி தான் வளர்த்த மழலையை தாளாது இறக்கி வைத்தாள் என்ற ஒரு பாடல் எதேச்சையாக ஞாபகம் வந்தது. அது பைபிளில் இருக்கிற பாடல் அல்ல. இந்த நேரத்திலே கர்த்தர் சில ஒரு முக்கியமான காரியத்தை சபையுடன் முதலாவதாக காலை வணக்கங்கள் சொல்ல மறந்துவிட்டேன். நம்முடைய சகோதரன் யோகாவின் குடும்பம் வந்திருக்கிறது. அவர்களுக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய மகளுடைய பிறந்தநாள் கூட, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன பேர்? நவி. சரி, சந்தோஷம். இந்த நேரத்திலே கர்த்தர் சபைக்கு தொடர்ந்து சில காரியங்களை ஞாபகப்படுத்துகின்றார். திருப்ப சில காரியங்களை ஞாபகப்படுத்துகிறார். நாங்கள் கேட்டு செழித்து போன காரியங்களை கூட சபைக்கு நாங்கள் திருப்பி நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு காலம் இது. ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது கிருபையின் எல்லை என்று சொல்லலாம். அதாவது கிருபை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அந்த கிருபையினாலே நாங்கள் இந்த நிலைமையில இருக்கிறோம். ஆனால் இந்த கிருபையின் எல்லைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த நேரத்திலே கர்த்தர் சில காரியங்களை மீண்டும் சில வேளைகளிலே நாங்கள் ஒரு சோதனை, ஒரு பாடசாலையிலே பாடங்கள் படிக்கும் பொழுது நாங்கள் முதலாவது தவணையில் படித்த காரியங்களை மீளாய்வு செய்வோம், மீள பார்ப்போம். ஏனென்றால் அந்த நேரத்திலே அவைகளும் அதிலும் கேள்விகள் வரலாம். ஆகவே முதலில் கேட்கப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுது உங்கள் காதுகளை அடைத்து விட வேண்டாம். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே கர்த்தர் கொடுத்த செய்தியானது விக்கிரக ஆராதனை என்பது நாங்கள் சாதாரணமாக நாங்கள் விக்கிரகம் என்றால் ஒரு சிலையைத்தான் யோசிப்போம். ஒரு சிலை, ஒரு உருவம், ஒரு ஸ்வரூபம் என்று சொல்வார்கள். அதைத்தான் நாங்கள் யோசிப்போம். ஆனால் கர்த்தர் நாங்கள் பார்க்கிறோம், யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம், அதாவது எங்களுடைய அந்த 10 கட்டளைகள் கொடுத்த அந்த யாத்ராகமத்திலே 20ஆம் அதிகாரம் 3 தொடக்கம் 5ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. மிகவும் அருமையான ஒரு கட்டளை. அது மிகவும் தெளிவான ஒரு கட்டளை. ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறோம், கிறிஸ்தவ மார்க்கத்திலே எத்தனையோ சில சபைகளிலே நாங்கள் பார்த்தோம், சில கத்தோலிக்க சபைகளிலெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம், எல்லா இடமும் விக்கிரகங்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் என்னவென்றால், பாமர மக்கள், அதாவது படிக்காதவர்கள், அதாவது இறைவனை பற்றி தெரியாதவர்களுக்கு உணர்த்துவதற்கு தான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைக்கிறோமே தவிர வேறு எந்த காரியத்துக்கும் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு நாங்கள் இந்த சகோதரன் வாசித்த வசனத்தை பார்க்கிறோம், நீங்கள் எந்த விதமான சுரூபத்தையும் ஏற்படுத்தவே வேண்டாம் என்று கர்த்தர் மிகவும் திட்டவட்டமாக சொல்லியிருக்கின்றார். எந்த விதமான சுரூபத்தை நீ வேண்டவே வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நமக்கு அதற்கு எதிராக போகக்கூடாது. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதம் 135 அந்த விக்கிரகங்களை பற்றி மிகவும் இன்னும், அதாவது சிலைகளை பற்றி இன்னும் சொல்கிறது. 135ஆம் சங்கீதம் 14ஆம்
வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையும் பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போல இருக்கிறார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். எருசலேமிலே வாசம் பண்றது கர்த்தருக்கு சீயோனில் இருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம், அதாவது அந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகின்றது, அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, கண்களிருந்தும் காணாது. ஒரு பாடல் இருக்கின்றது, கண் இழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தால், இரு காதில்லாத மனிதர் முன்னே பாடல் இசைத்தால். இது தெள்ள தெளிவாக கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வசனம் இந்த விக்கிரக ஆராதனை பற்றி மிகவும் ஒரு எச்சரிக்கையான செய்தியாக இதனை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ நாங்கள் இந்த விக்கிரகங்கள் என்பதை முற்று முழுதாக எமது வாழ்க்கையிலே அகற்ற வேண்டும். இந்த விக்கிரக ஆராதனை இது மட்டுமல்ல, விக்கிரக ஆராதனை இன்னும் சில காரியங்கள் இருக்குன்னு அதை நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த நேரத்திலே இதை பற்றி நான் பண்ணிக்கொண்டிருக்கும் இந்த செய்தியை கருத்தில் கொடுக்கும் பொழுது இன்னும் சில காரியங்களை நான் பார்க்க விளைந்தேன். அதாவது சித்தர்கள் என்று இருக்கிறார்கள் சைவ சமயத்திலே, இந்து சமயத்திலே சித்தர்கள் என்றால் மிகவும் புரட்சிகரமான கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள். அதாவது நம்மளது கிறிஸ்தவ சபையில் பார்க்கும்போது அந்த ஃப்ரீ சர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ சர்ச்சஸ் மிகவும் புரட்சிகரமான கருத்துக்கள். ஆனால் சில வேளைகளிலே அவர்கள் சொல்லும் கருத்துக்கள் கிறிஸ்தவத்துக்கு ஒப்பான கருத்துக்களாக இருக்கின்றன. அந்த வழியிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு கிறிஸ்துக்கு பிறகு 9ஆம் நூற்றாண்டிலே சிவவாக்கியர் என்று ஒரு சித்தர் இருந்தார். சிவவாக்கியர் என்ற ஒரு சித்தர் 9ஆம் நூற்றாண்டிலே அவர் இந்து சமய முறையின்படி சங்கர குலத்திலே தை மாதம் மகம் நட்சத்திரத்திலே பிறந்தார் எல்லாம் போட்டிருக்கின்றது. இவருடைய 2 முக்கியமான கருத்துக்கள் இருந்தன. இவர் கொள்கைகள், அவர் சொல்கின்றார், எமது உடலே ஆலயம். 1 கொரிந்தியர் 6:19 வாசிப்போம். கோவிலை விட மனித உடலே இறைவன் உறையும் உண்மையான கோவில் என அவர் வாதிட்டார். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அல்லேலூயா. அது முதலாவது இவருடைய கோட்பாடு. இன்னொரு கோட்பாடு இருந்தது, சமூக சீர்திருத்தம். அதாவது ஜாதி மத பாகுபாடுகளை கடுமையாக எதிர்த்து சமத்துவத்தை போதித்தவர். அதிலே நாங்கள் பார்க்கிறோம், கொலோசையர் 3:10-11 வாசிப்போம். கொலோசையர் 3:10-11 வரை. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட பாகுபாடுகளையும் பற்றி அவர் சொல்லுகின்றார். நான் இன்றைக்கு சைவ சமய சித்தாந்தங்களை பிரசங்கிக்க வரவில்லை, ஆனால் அதிலே உமது கிறிஸ்தவ உண்மைகள் வெளிப்படும் காரியங்கள் இருந்தது. இந்த சிவவாக்கியர் ஒரு அருமையான ஒரு பாடலை சொன்னார். அதாவது, நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, ஒரு கல்லை நட்டுவிட்டு அதை தெய்வம் என்று பூக்கள் எல்லாம் போடுறீங்களே,
நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்? சுட்ட சட்டி சட்டுவம் கரைச்சுவை அறியுமோ? அதாவது நீங்கள் ஒரு கல்லை நாட்டி விட்டு அதுக்கு பூக்களை போட்டுட்டு சுற்றி சுற்றி வந்து ஏதோ மொனமொனென்று சொல்லுறீங்களே, நட்டகல் பேசுமோ? நாதன் உங்களுக்குள்ளே இருக்குள்ள அது பேசுமோ? பேசாது. சுட்ட சட்டி சட்டுவம் கரைச்சுவை அறியுமோ? இந்த மண் சட்டி கல் சட்டின்னு இருக்கு தானே, அதில் நீங்கள் நல்ல அந்த அந்த யாழ்ப்பாணத்தூள் கொழும்புத்தூள் எல்லாம் போட்டு ஒரு நண்டு கறி ஆக்கி அந்த அந்த சுவை அந்த சட்டிக்கு இல்லை. சட்டிக்கு அந்த எங்கள் நாக்குக்கு தான் இருக்கவே தவிர அந்த சட்டி அது ஒரு அது கல்லா செய்யப்பட்டது. சுட்ட சட்டி சட்டுவோம் கரைச்சுவை அறியுமோ என்று மிகவும் மிகவும் ஒரு 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 மேன்மையாக அவர் வாதாடிட்டார் இந்த விக்கிரக ஆராதனை பற்றி. ஆகவே விக்கிரக ஆராதனை என்பது சிலை ரூபத்திலே மட்டுமில்லை, இன்னும் சில சில இடங்களிலும் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பொருளாசை. பொருளாசை என்பதும் ஒரு விக்கிரக ஆராதனையாகும். நாங்கள் பார்க்கிறோம் அந்த மத்தேயு 19 அந்த ஐஸ்வர்யமுள்ள அந்த வாலிபனுடைய அந்த கதையை பார்ப்போம். மத்தேயு 19 அதிலே 16 22 வரை பார்ப்போம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள்ளென்றான். அவன் அவரை நோக்கி, எவைகள் என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம் இந்த இந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் தனக்கு தன்னுடைய மனத்தின் இஷ்டத்தின்படி, அதாவது தன்னுடைய மனச்சாட்சியின்படி மிகவும் நல்ல காரியங்களை செய்து வந்தவன். இப்போ எமது சபையிலே எமது கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே கூட எத்தனையோ பேர் ஒழுங்காக சபைக்கு போவார்கள், ஒழுங்காக காணிக்கை கொடுப்பார்கள், ஒழுங்காக ஜெபம் பண்ணுவார்கள், ஒழுங்கான எத்தனையோ காரியங்களை செய்வார்கள். ஆனாலும் கூட சில வேளைகளிலே அறிந்தோ அறியாமலே ஒரு விக்கிரக ஒன்று ஒளிந்திருக்கும். அதாவது நாங்கள் பார்க்கிறோம் அந்த வாலிபன் இவர் எல்லாம் அந்த அந்த நாங்கள் பார்க்கிறோம் எவைகள் என்று. அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய், இப்படி அடுக்கி சொல்லிக்கொண்டே போனார். அவனுக்கு சந்தோஷம். அவர் சொல்லும் போது ஒவ்வொரு வசனம் மிகவும் சந்தோஷம். கர்த்தாவே, ஆண்டவரே, நான் இதெல்லாம் செய்கிறேன், இதுகளெல்லாம் செய்து கொண்டு வருகிற காரியம்தான் என்று அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அப்பொழுதுதான் அந்த பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டார் ஆண்டவர். ஏன் சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, ஒரு குறைவு உண்டு, ஒரு குறைவு உண்டு. எங்களிடத்தில் வாழ்க்கையிலும் ஒரு குறைவு இருக்கலாம், அது எமக்குத்தான் தெரியும். அடிக்கடி நான் சொல்லுவது, நான் முன்பும் பிரசங்கித்திருக்கிறேன், சாதி பிரச்சனைகள் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்றன. பிரதேசவாதம், மட்டக்களப்பான், யாழ்ப்பாணத்தான், மலையகத்தான், வடக்கத்தையான், வயிற்றுவலி, என்றெல்லாம் கதைப்பார்கள், சரியா? ஆனால் அதுகள் அப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் எமது கடைசியாக எடுத்துக்கொள்ளப்படும் நாட்களை நாங்கள் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ இருந்தால் கூட அவற்றை அகற்றிவிட வேண்டும். ஹல்லேலூயா.
ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் அந்த வாலிபனை நோக்கி இவைகள் நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்று இன்னும் என்னிடத்தில் அப்பொழுதுதான் சொல்லுகிறார் என்ன குறைவு இருக்குன்றது கேட்டார். அப்பொழுதுதான் ஆண்டு சொன்னார், நீ பூரண சற்குணாக விருப்பினால் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், என்னை பின்பற்றி வாழ்ந்தான். உடனே அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். அந்த அவனுடைய ஆஸ்தி தான், அதற்காக உங்கள் எல்லாரையும் உங்கள் வீடுகளையும் வளவுகளையும் விற்க சொல்லவில்லை. அவன் ஆஸ்தி உள்ளவன். அந்த ஆஸ்தி அவனுக்கு ஒரு விக்கிரகமாய் அவனுடைய வாழ்க்கையிலே தொழிற்பட்ட படியினாலே அவன் வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்து விட்டு போய்விட்டான். அந்த நேரத்தில் அவன் தேர்ந்து கொண்டது ஆஸ்திகளை விற்பதற்கல்ல, அங்கிருந்து போய்விடுவதுதான். ஆகவே சில வேளைகளிலே சில போதகர்மார் சில பாஸ்டர்மார் இப்படிப்பட்ட செய்திகளை கொடுக்கும் பொழுது நம்ம கேட்க தோன்றும். அந்த நேரத்தில் நாங்கள் முடிவுகள் எடுப்போம். ஆனால் சிலவர்கள் நிற்பார்கள், இனிமேல் இந்த சபையை விட்டு நாங்கள் நல்ல சபைக்கு போவோம், இது சரி வராது, இவர்கள் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இப்போ சொல்கிறாங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் அதாவது கூட உண்மைக்கு கொஞ்சம் கூட வச்சு இது இப்படியெல்லாம் இது இயற்கையாக இந்த வாழ்க்கையிலே கூடாத காரியங்களை இவங்க சொல்கிறாங்களே என்று சொல்லக்கூடும். ஆகவே அதே போலவே தான் நாங்கள் பார்க்குறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே அனனியாவும் சப்பீரால் 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 5 பார்க்கிறோம். 5:1-11 நாங்கள் வாசிப்போம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியனிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்திலே அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணவர்களுடைய கால்கள் வால்சற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம் இந்த நேரத்திலே அந்த அனனியாவும் சப்பிராவும் அவர்கள் அந்த பொருள்கள் அவர்களுடையதாகவே இருந்தது. அதை ஒருத்தரும் பலவந்தப்படுத்தவில்லை. அதுதான் அவர் சொல்லுகிறான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அது உன்னுடையதானப்பா. உங்களுக்கு மனம் மாறி மனம் திரும்பி கொடுக்க விரும்பினால் கொடுக்க வேண்டும். அதை பற்றி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கர்த்தர் கடைசி நாட்களிலே அவருடைய கிருபாசனை நியாயத்திற்கு முன்பு நாங்கள் நிற்கும் பொழுது எவ்வளோ விதமான எங்களது வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ விதமான காரியங்களுக்கு நாங்கள் பதில் கொடுக்க வேண்டும். சில வழிகளிலே நாங்கள் உலக பிரகாரமாக மழுப்பி எம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் அந்த நேரத்திலே நமக்கு அவற்றை மழுப்ப முடியாது, அவற்றை ஒதுக்க முடியாது. எமது உள்ளத்திலே இருந்துதான் நாங்களே அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அதை விற்கும் முன் அது உன்னுடைய இருக்கவில்லையோ? அப்படி இருந்தும் அதை விற்ற பின்பும் அதை கிரே முன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? இருதயத்திலே நாங்கள் நம்மிடத்தில் இருக்கும் காரியங்களை நிச்சயமாகவே கர்த்தர் பார்க்கின்றார். நமது அயலவர் பார்க்க மாட்டார்கள், குடும்பத்தினர் பார்க்க மாட்டார்கள், எத்தனையோ யாருமே போதகர்மார் பார்க்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் அதை பார்ப்பார். ஆகவே இது இன்னொரு எச்சரிக்கை, சபைக்கு இன்னொரு எச்சரிக்கை. எப்படி எமது வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நாங்கள் பெரிதாக எத்தனோ விதமான காரியங்கள் செய்யலாம், நல்ல காரியங்கள் செய்யலாம், கோயிலுக்கு வரலாம், காணிக்கை கொடுக்கலாம். ஆனால் எமது இருதயத்திலே இப்படிப்பட்ட பிழையான காரியங்களை நாங்கள் தெரிந்துதான் செய்வோம் அநேகமாக. இதை கர்த்தர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு
காரியம். மூன்றாவது விக்கிராராதனை என்று சொன்னால் எத்தனையோ விதமான விக்கிராராதனை வேதத்திலே நாங்கள் வெளியிலே கொண்டு வரலாம். ஆனால் நமது நேரம் குறுகிய நேரமாக இருக்கின்றது. ஆகவே சில காரியங்களை மட்டும் பார்க்கிறோம். மூன்றாவது விக்கிரக ஆராதனை நாங்கள் பார்ப்போம். உறவுகள், அதாவது அண்ணன், தம்பி, தாய், தந்தை, மகன், பிள்ளைகள், இவர்கள் கூட எமது வாழ்க்கையிலே நாங்கள் இப்போது விக்கிரமாக வரலாம். ஆபிரகாம் கதையை பார்ப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 22க்கு நாங்கள் போவோம். அதில் நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாமின் கதையை தெரியாதவர்கள் சபையில் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாதவர்கள் இருக்கிறீர்களா? சில ஆதியாகமம் 22 பார்க்கிறோம். 22 ஒன்றிலிருந்து 12 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். அது மிகவும் பரிச்சயமான ஒரு கதை என்றாலும் மீண்டும் நினைவு காட்டுவது நல்லது. இதை கதையை வாசிக்க முதல் ஆபிரகாம் என்பவன், அவனுக்கு ஒரு பிள்ளை, அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் கர்த்தருடைய பொருத்தனையின்படி ஒரு பிள்ளை பிறந்தது. அவனுக்கு எத்தனை வயதாக இருக்கும் பொழுது? 100 வயது. இப்போ வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் இவ்விடம் விட்டு அவ்விடம் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்ப வருவோம் என்றான். ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். சரி, அங்கே நிப்பாட்டுவோம். நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஒரு மனிதன். அவனுடைய விசுவாசத்தை பற்றி வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கின்றன. இந்த ஆபிரகாமுக்கு அவனுடைய மனைவி சாராள், அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எத்தனோ வருடங்கள் இயற்கையின் கட்டுப்பாடு நியதிகளுக்கு மேற்பட்ட வயதுக்கும் அவள் வந்துவிட்டால் அப்பொழுதும் பிள்ளைகள் இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு போய் வானத்தை காட்டுகிறார். வானத்தை காட்டி, ஆபிரகாமே, இந்த இதில் இருக்கிற நட்சத்திரங்களை உனக்கு எண்ண முடியுமா? இப்போ அவர் சொன்னார், எண்ண முடியாது. சரி, உன்னுடைய சந்ததியை அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாக மாற்றுவேன். பிள்ளைகளே இல்லை, பிள்ளை பெறும் காலமும் முடிந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை சொன்னார். பிறகு கடலுக்கு மணலை எடுத்து, இந்த மணலை நீங்கள் எண்ண முடியுமா என்று கேட்டார். அப்பொழுது அவன் எண்ண முடியவில்லை. அவர் சொன்னார், இப்படி இந்த மணலில் போல இந்த சந்ததியை உருவாக்குவேன் என்று சத்தியம் கொடுத்தார். கர்த்தர் சத்தியம் கொடுத்தது தான். மற்ற காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அப்படி இருந்தும் அவன் அவசரப்பட்டு தன்னுடைய மனைவி சாராளுடைய வார்த்தையை கேட்டு ஒரு அவசரப்பட்டு அவருடைய அடிமை பெண்ணுடன் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றான். ஆனால் அது கர்த்தர் கொடுத்த சத்தியம் அல்ல, அது வேறு ஒரு கதை. ஆகவே ஆபிரகாம் 100 வயதாயிருக்கும் பொழுது, 100 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த
ஈசாக்கை கொடுத்தார். நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகள் இல்லாத குடும்பங்கள் இருக்கின்றன. சில பேருக்கு பிள்ளைகள் மிகவும் பிந்தி பிறந்த பிள்ளைகள் இருக்கின்றன. அவர்கள் மிகவும் கரிசனையாக பார்த்து கொள்வார்கள். அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், அது ஒரு பெரிய ஒரு அவர்களுக்கு முழு வாழ்க்கையுமே அந்த பிள்ளைகள் தான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கு ஆபிரகாமை கொண்டு வந்த ஆண்டவர் அவருக்கு தெரியும், ஆபிரகாம் இவருக்கு இந்த பிள்ளையை இவ்வளவு நேசிக்கிறான். என்ன காரணத்துக்காக சொன்னாரோ தெரியாது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாம் அவரை சோதித்தார், கர்த்தர் அவரை சோதித்தார். அப்பொழுது அவர் சொன்னார், ஆபிரகாமே, அப்பொழுது அவன் சொன்னான், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன்னுடைய பிள்ளையை போய் நான் உனக்கு சொல்லும் ஒரு மலையில் தகன பலியாக பலியிடு என்று சொல்லவில்லை. அவர் சொன்னார், பொதுவாக அப்படி சொன்னால் என்ன சொல்லிடலாம், ஐயோ ஆண்டவர், ஏன் ஆண்டவரை இப்படி இவ்வளோ காலம் பார்த்து இவ்வளோ ஒரு பொக்கிஷமாக வளர்த்து என்ன மகனை போய் இப்படி சொல்கிறீங்களேன்னு அது அவன் சொல்ல முதல் ஆண்டவரே சொல்லிட்டார். அவர் சொல்கிறார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும், ஏகபுத்திரன், ஒரே புத்திரன் உனக்கு பிள்ளைகளில் வேற புத்திரனும் இல்லை, உன் புத்திரன் ஏகபுத்திரனும், சும்மா சொல்லாமல் உன் நேசகுமாரனும், உனக்கு மிகவும் உனக்கு அன்பை சொரிந்து அன்பை பொழிந்து கொள்ளும் நேசகுமாரனும் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை பலியாக பலியிடு என்றான். இயற்கையாக நாங்கள் அப்படி ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் நாங்கள் கேட்போமா, இந்த கடவுள் வேணாமையா நாங்கள் வேறு கடவுள் பார்த்துக்கொள்வோம், இந்த சபை வேணாமையா நாங்கள் வேறு சபை பார்த்துக்கொள்வோம். இவர்கள் கொஞ்சம் கூட இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய காரியங்களா? ஆனால் ஒருவேளை கர்த்தர் அவன் ஈசாக்கை விக்கிரமாக பார்க்கிறாரா இல்லையா என்ற காரணத்துக்காக ஸ்தோத்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆகவே அதுக்காகத்தான் அவர் அப்படி சொன்னார். ஆனால் அடுத்த வசனம் சொல்கின்றது, உடனடியாக ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரன் 2 பேரையும் எல்லாம் கூட்டிக் கொண்டு போயிட்டார். போய் நடந்து தூரத்துக்கு போய் அந்த மகன் அந்த நேரத்தில் ஒரு கேள்வியும் கேட்குறான். அந்த மகன் சில வேலையை கண்டிருப்பான், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது கண்டிருப்பான். அங்கே பலி கொண்டு போகணும்னு சொன்னீங்க, அப்பா இங்கே அந்த பலியை காண இல்லைன்னு சொல்கிறார். அப்பொழுது மகன் சொல்கிறான், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஒரு மழுப்பலான ஒரு விடையாக இருக்கின்ற மழுப்பி சொல்லுகிறார், நீர்தான் என்று சொல்லாமல் தேவன் பார்த்து கொள்வார். அப்போ சில வேதாந்த பெரிய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், அவருக்கு தெரிந்திருக்கும் ஆண்டவர் கொடுக்க போறார் என்று. அப்படி இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அப்படி தெரிந்திருந்தால் அங்கே போய் அந்த கத்தியை அவன் ஓங்கி இருக்க மாட்டான். நாங்கள் சில வேளைகளிலே சில காரியங்களே நாங்கள் அனுமானித்து கத்தரி ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி போட்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு முதலீடு செய்வோம். இப்போ இதில் எனக்கு கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறேன், நான் கேட்டு நான் தான் ஆண்டவர்கிட்ட இப்போ கொடுக்க போகிறேன். ஆனால் அது பெரிய நட்டமாக போய்விடும். அப்போ இது என்ன ஆண்டவர் நீ எனக்கு தாரன்னு சொன்னீர். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு அப்படியா தாரன்னு சொன்னேன், நான் தரும் வேளையிலே தருவேன், அதை நீங்களே அனுமானிக்க வேண்டாம், நீங்களே அதற்காக ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது நீல பிரதியை செய்ய கொள்ள வேண்டாம். நாங்கள் கூட உங்களது வாழ்க்கையிலே சில வேளையிலே இப்படித்தான் ஆண்டவர் எனக்கு தருவார், இப்படித்தான் தருவார் என்று சொல்லக்குள்ள எத்தனோ நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாது. ஆகவே அந்த நேரத்திலே ஆபிரகாம் தயாராக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு நீல பிரதியை கொடுக்கவில்லை, ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுக்கவில்லை. அந்த நேரத்திலே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். தன்னுடைய குமாரன் என்றும் பாராமல், ஏகபுத்திரன் என்றும் பாராமல் கத்தியை ஓங்கி விட்டான். கத்தியை ஓங்கினால் கத்தி கீழே வரத்தானே வேண்டும். அந்த நேரத்திலே ஆண்டவர் அவனை நிறுத்துகின்றார். ஆபிரகாமே, உன் புத்திரன் மேல் அந்த கத்தியை போட வேண்டாம் என்று நிறுத்துகின்றார். ஆண்டவர் நிறுத்தாத காரியங்கள் நேரமும் இருக்கின்றது.
சேவானுக்கு கல்லெறிந்து கொள்ளும் பொழுது அவர் நிறுத்தவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது அவர் இந்த பாத்திரத்தை எடுத்த போதும் எல்லாம் சொல்லுகின்றார். அந்த நேரத்திலும் பிதாவானவர் அதை நிறுத்தவில்லை. ஆண்டவர் நிறுத்தவில்லை. நிறுத்தாவிட்டால், நிறுத்தி இருந்தால் இந்த நேரத்தில் இந்த சபையிலே நாங்கள் கூடியிருக்க மாட்டோம். உமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்காது, உமக்கு நித்திய ஜீவன் நிச்சயம் இருந்திருக்காது. அவர் சில வேளைகளில் நிறுத்துவார், சில வேளைகளிலே நிறுத்த மாட்டார். நாங்கள் பார்க்கிறோம், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் அந்த விக்கிரகத்துக்கு எதிராக நாங்கள் வணங்க வேண்டும் சொல்லும் பொழுது அவர்கள் அதற்கு அடிபணியவில்லை. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த விக்கிரகத்தை நாங்கள் சேவிக்க மாட்டோம். எமது ஆண்டவர் எம்மை தப்புவித்து கொள்ளுவார், தப்பிப்பதற்கு மார்க்கம் ஏற்படுத்துவார். அப்படி தப்பிவிக்காவிட்டாலும் நாங்கள் இதை வணங்க மாட்டோம். அப்படிப்பட்ட தீர்மானத்தை தான் இந்த காலத்திலே சபை எடுக்க வேண்டும். அதாவது நமக்கு நன்மை கிடைத்தால் மட்டும்தான் என்று நாங்கள் எந்த நேரமும் யோசிக்கக்கூடாது. நன்மை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எமது காரியம் சரி வந்தாலும் சரி வராவிட்டாலும், நிச்சயமாக ஒரு சத்தியம் நிறைவேறும், பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் என்ற அந்த சத்தியம் நிச்சயமாகவே நிறைவேறும். இன்னும் ஒரு உதாரணத்துடன் இதை முடிக்கப் போகின்றேன். நாங்கள் சில வேளைகளிலே இப்படிப்பட்ட உறவு முறைகள் நாங்கள் பார்க்கிறோம், நமக்கு மிகவும் கஷ்டம். அதை எமக்கு அந்த 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 உறவு முறைகளை நாங்களுக்கு பிரித்து வைத்த சரியான கஷ்டம். ஏனென்றால் அது ஒரு மிகவும் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கடினமான ஒரு பந்தத்தினால் பிழைக்கப்பட்டு அதை கர்த்தர் விற்கிற ஆதரவு என்று அழைக்கின்றார். நான் இந்த கதையை முழுதலும் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட என்னுடைய தாயார் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியமாகத்தான் இருந்தார். அதாவது இது முந்தி உங்களுக்கு கேள்விப்பட்டவர்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். அதாவது அவர் எங்களை வளர்த்து நாங்கள் குடும்பத்திலே 3 பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளை, நான் 3வது. அவருக்கு எனக்கு 3 வயதாக இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய ஒரு வியாதி, புற்றுநோய் வந்து 2 வருடங்கள் தான் இருப்பார் என்று சொன்னார். ஆனால் கர்த்தர் அந்த நேரத்திலே அவரை தொட்டார். நான் சொல்வார்கள், அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலே நான் சின்ன பிள்ளையாக, ஆண்டவரே இந்த அம்மாவை காப்பாற்ற வேணும் யாரோ சொல்லி கொடுத்தது, எனக்கு விளங்கி இருக்காது, சொல்லி கர்த்தர் அவருக்கு டாக்டர் சொன்னார் 2 வருஷம் தான் இருப்பார். அப்போ அவர் ஒரு ஆசிரியை, உங்களை போல ஆசிரியை. அப்போ அவருக்கு திருப்பி அந்த சத்திர சிகிச்சை முடித்த பிறகு திருப்பி போய் ஸ்கூலுக்கு போய் சேர பார்த்தா எங்களுடைய அப்பா குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர். அவர் நல்ல மனிதர், ஆனால் அவரால் எந்த விதமான வருமானங்களும் இல்லை. அப்போ எங்களை 3 பேரையும் ஆளாக்க வேண்டுமே. ஆகவே வறுமையின் விளிம்பிலே இருந்தோம். நானும் என்னுடைய மூத்த அண்ணனும் ஒரு அரசாங்க பாடசாலைக்கு போனபடியால் நமக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கல. 2வது சகோதரன் அவர் ஒரு தனிப்பட்ட பாடசாலை, மவுண்ட் லிவினாலில் ஒரு தனிப்பட்ட பாடசாலைக்கு போனார். நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஒரு நாள் ஃபீஸ் கட்டையிலேருந்து அவரை திருப்பி விட்டு அனுப்பினாங்க. ஏன்னா அவங்களோட பணம் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட காரணத்தாலே, ஆனால் எமது தாயார் எம்மை பாதுகாத்தார். அந்த மீண்டும் போய் படிப்பிக்க வேண்டும்னு போனார். அப்போ அவர்கள் அவரை ஒரு மெடிக்கல் போர்டுக்கு முன்னால் அனுப்பினார்கள். அப்படி அனுப்பின போது அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மீண்டும் வேலை செய்ய முடியாது, மெடிக்கலி அன்ஃபிட், மருத்துவ பிரகாரமாக உங்களுக்கு வேலாது, உங்களுக்கு அதை அனுமதிக்க மாட்டோம். அப்போ ஸ்கூலில் சொன்னாங்க, அம்மா மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு மீண்டும் வேலை தர முடியாது, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஏர்லியாக பென்ஷன் ஒன்று தரலாம் என்று சின்ன ஒரு அதை வைத்து தான் எங்களை காப்பாற்றி வந்தார். அப்படிப்பட்ட காரியங்களினாலே நாங்கள் மிகவும் கிட்ட அவருக்கு ஒரு 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 நெருங்கி விட்டோம். தாயை மகன் நெருங்குவது எவ்வளவு அது சாதாரண காரியம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருந்தது. சில வேளைகளில் நாங்கள் பார்க்கிறோம், அந்த கிறிஸ்மஸ் நாங்கள் சிஎஸ்ஐ சபைக்கு போய் கொண்டிருந்தோம். கிறிஸ்மஸ் நாட்களில் எங்களுக்கு புது உடுப்பு வாங்கி தருவார். அவர் பழைய ஒரு சாரியை கட்டி கொண்டு வருவாங்க. ஒரு கிறிஸ்மஸ் எங்களுக்கு அந்தவும் இருக்கவில்லை. அப்பொழுது தன்னுடைய ஒரு சேலையை கொண்டு போய் ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து, நாங்கள் சின்ன பிள்ளைகள், அதை வெட்டி நாங்கள் சத்தையை போட்டுக்கொண்டு செய்து தருவோம். எல்லாரும் 3 பேரும் ஒரே கலரில். அப்படிப்பட்ட ஒரு வறுமையில்
நாங்கள் வளர்ந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் அவர் நம்மை பராமரித்தார். அப்படிப்பட்ட அம்மா 22 வருடம் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. 22 வருடம் கொடுத்தார். அப்போது கடைசியாக மீண்டும் இந்த இனப்பிரச்சனைகள் வந்தன. நாங்கள் கொழும்பை விட்டு அகதிகளாக யாழ்ப்பாணத்துக்கு போனோம். அங்கிருந்து இருக்கும் பொழுது அவருக்கு மீண்டும் அந்த புற்றுநோய் வந்தது. அந்த நேரத்திலே நாங்கள் வளர்ந்து ஆளாகிவிட்டோம். நாங்கள் வேலை செய்ய தொடங்கியிருந்தோம். அப்பொழுது மீண்டும் அந்த பொழுது ஒரு புதிதான ஒரு காரியம். அப்பொழுது டாக்டர் சொன்னார், இந்த முறை உங்களுக்கு அம்மாவுக்கு சந்தர்ப்பமே இல்லை, விரச்சம் நிறைய பரவிட்டுது. அப்போ அந்த நேரத்திலே தான் நான் உண்மையான தெய்வம் எங்கே என்று தேட தொடங்கினேன். இந்த சபையை பற்றி கேள்விப்பட்டேன். பாஸ்டர், இந்த இப்படிப்பட்ட 6 மாடி கட்டணம் இருக்கவில்லை, ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி தான் இருந்தது. சித்தவாளி அம்மா சிலாக்கள் தெரிந்திருக்கும், சீவன் எல்லாம் இருந்தார், பழைய நாதன், எத்தனையோ பேர் இருந்தாங்க. அப்பொழுது இந்த சபைக்கு ஓடி வந்தேன். அப்பொழுது அந்த நேரத்தில் கர்த்தரை அறிந்து கொண்டேன். கர்த்தரை அறிந்து கொண்டு நாங்கள் அம்மாவுக்காக ஜெபம் பண்ண ஒரு சனிக்கிழமையிலேயே நாங்கள் ஒரு 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 விசுவாச கூட்டம் ஒன்று இருக்கின்றது, ஜெபமளிக்கும் கூட்டம். எத்தனையோ பேர் சுகமளித்து கொண்டு போனார்கள். புற்றுநோய், பெரிய பெரிய காரியங்கள். அதற்காக மிகவும் நம்பிக்கையுடன் நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அப்படி இருந்தும் அந்த குடும்பத்திலே நான் நினைத்தேன் நான் தான் அப்பொழுது ரட்சிக்கப்பட்டேன். நான் அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தால் அது எனக்கு தெரியவில்லை. ஆகஸ்ட் 30ஆம் தேதி 85ஆம் ஆண்டு இங்கு நாட்டிலே மிகவும் பிரச்சனைகள். அந்த நேரத்திலே அவர் மிகவும் கஷ்டமாக இருந்தார் என்று நாங்கள் போய் பார்க்கும் பொழுது கடைசியாக உமக்கு முன்னாக அவர் உயிரிழந்தார். அது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம், சகிக்க முடியாத ஒரு காரியம். அந்த நேரத்திலே சரி, அடுத்த நாள் சென்ட் ஜான் சபையிலே போதகர் வந்தார், அவர் அடக்க ஆராதனைக்கு. அப்பொழுது என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒரு இருந்தார். அவர் ஒரு என்ஜினியர், ஒரு சிபிஎம் சபைக்கு போகிறவர். அவர் வந்து சொன்னார், நீங்கள் ஏன் இதை பற்றி யோசிக்கிறீங்கள்? அம்மா கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். அவர் தான் அம்மா பார்த்து கொள்கிறார். வந்து அம்மா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, எனக்கு அந்த நேரத்தில் பெரிய சந்தோஷம். ஆண்டவர் அம்மா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றாலும் மனதின் ஒரு பக்கத்திலே பெரிய ஒரு துக்கம் என்றுமில்லை, ஒரு கோபம். ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர் என்று ஒரு கோபம் ஒன்று இருந்தது. அதை எனக்கு பொறுத்து கொள்ள முடியவே இல்லை. என்றாலும் ஒரு விதத்திலே வெளிப்பிரகாரமாக சரி, ஆண்டவர் என்ற அம்மாவை காப்பாற்றி விட்டார் என்று சந்தோஷமாக இருந்தேன். அப்பொழுது அந்த சகோதரன் சொன்னார், நீங்கள் அம்மாவுக்காக ஒரு சாட்சி ஒன்று கொடுங்கோ சித்த வீட்டில். நாங்கள் ஆங்கிலிக்கன் சபையில் சாட்சியெல்லாம் கேள்விப்பட்டது இல்லை பெருசாக. ஆனால் சாட்சி நான் சொன்னேன், நான் பார்ப்போம். கடைசியாக சொன்னேன், சரி நான் சாட்சி கொடுக்குறேன், நான் தான் குடும்பத்தில் ரசிக்கப்பட்டோம். அந்த சித்த வீட்டில் அவர் வந்தார், போதவர் வந்தார். நான் சொன்னேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் தாரீங்களான்னு. அங்கே சுண்டுக்கிளியில் நடந்தது சித்த வீடு. அப்போ சரி சொன்னார். அப்போ அந்த நேரத்தில் போய் ஆண்டவர் இப்படி அவரை 22 வருடம், டாக்டர் 2 வருடம் கொடுத்தார், அவர் கர்த்தர் 22 வருடம் கொடுத்தார். எனக்கு 3 வயது இருந்து இப்போ எனக்கு 25 வயது. அப்படிலாம் பெருசாக சாட்சி கொடுத்து விட்டேன். அப்பொழுது அதுக்கு பிறகு இந்த ஃபியூனரல் சர்வீஸுக்கு வந்த அந்த போதகர் சொன்னார், நான் ஒரு போதகர் சர்வானந்த பேர் சொன்னார், நான் ஒரு செய்தியுடன் வந்தேன். ஆனால் இந்த மகனின் இந்த சாட்சியை கேட்ட பிறகு என்னுடைய செய்தியும் மாறிவிட்டு நேரம் நல்ல ஒரு செய்தியை கொடுத்து கடைசியை அடக்கம் பண்ணி முடிந்தது. என்றாலும் உள்ளத்தின் அடித்தளத்திலே ஒரு ஏமாற்றம், ஒரு கோபம். ஏன் இது நடக்க வேண்டும்? இவ்வளவு நன்றாக ஜெபம் பண்ணாங்களே, எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்களே, தினகரனுக்கு அவர் அந்த பண்ணியிருந்தார், எத்தனோ பேருக்கு. அந்த நேரத்திலே அடுத்த நாள் இந்த என்னுடைய அந்த அந்த அங்கிள் அவர் சொன்னார், அருள் இந்த பைபிள் ஸ்டடி ஒன்று இருக்குது, சுண்டுக்கிளி ஃபேத்தோம்ல ஒரு வாரீங்களா? நான் சொன்னேன்,
வேண்டாம் ஐயா, எனக்கு ஒரு சடியும் வேண்டாம், இப்போ கொஞ்சம் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்போ நான் சொன்னேன், சரி அப்போ வேணாம், இல்லை திடீர் நீ கட்டாயம் பெறணும். அப்போ இந்த உச்சம், இந்த போர் உச்ச நிலையில் நடந்து கொண்டது, எல்டிடி அந்த ஆண்டு கொண்டிருந்த ஒரு காலம். கடைசியாக சரி இந்த மனுஷன் இந்த அம்மாக்கா ஜெர்மன் மனிதன் என்று சொன்னதுக்காக சைக்கிள் எடுத்துக்கொண்டு போனோம். அந்த ஃபெய்த்தோம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. நாட்டில் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது சபை நிரம்பி வழியும், பிரச்சனை இல்லாத பொழுது சபை குறைந்து வழியும். அதாவது அப்படிப்பட்ட அந்த சிபிஎம்மில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள், முன்னால் பாய்கள் போட்டிருப்பார்கள். இளம் வயது, அந்த நேரத்தில் 25 வயது ஏழாத ஆக்களுக்கு பின்னால் கொஞ்சம் கதிரைகள் இருக்கும். நான் அந்த கடைசி ஏழாத ஆக்கள் இருக்கிற அந்த கதிரையில் போய் ஜன்னலுக்கிட்ட இருந்தேன். அந்த வெளியில் பார்த்துட்டு இருக்கலாம். அவருக்கு தான் வந்தேன். ஆனால் நான் பார்த்தேன், இனி சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு அவருக்கு சந்தோஷப்படுத்திட்டு போகும்னு போக, அப்பொழுது ஒரு போதகர் வந்து சொன்னார், பாஸ்டர் ஆண்ட்ரூ என்று சிபிஎம் போதகர் ஒருவர். அவர் ஒரு டார்ச்சை வச்சு கொண்டு தான் பைபிள் வாசித்தார். அது கரண்ட் இல்லையோ இல்லாட்டி அவருக்கு கண்ணில் கெட்ராக் இருந்தோ என்ன காரியமோ தெரியாது, வச்சுக்கொண்டு அவர் வாசித்த வசனம் அந்த நேரத்திலே மீண்டும் கர்த்தர் யார் என்று உணவளித்தார். என்னுடைய உள்ளத்திலே இருந்த அந்த விக்கிர ஆராதனையை கர்த்தர் அகற்றினார். அந்த வசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனையாவது 10:37, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாம் தன் மகன் என்று அவரை ஆண்டவரிடம் கெஞ்சவில்லை, அவர் சொன்னபடியே செய்தார். ஆனால் நான் கெஞ்சினேன், நான் ஆபிரகாம் இல்லை ஐயா, நான் சாதாரண அருள். நான் சொன்ன ஆண்டவரை ஏன், ஆண்டவர் பெரிய ஒரு யுத்தம் அந்த நேரத்திலே, அந்த நேரத்திலே கர்த்தர் உணர்த்தது, அது ஒரு விக்கிர ஆராதனை, அது ஒரு விக்கிர ஆராதனை. ஆக இன்று இந்த அன்னையர் தினத்திலே நீங்கள் நினைக்க வேண்டிய காரியம், தாயை மதிக்க வேண்டும், தாயை மிகவும் அதிகம் மதிக்க வேண்டும். நாங்கள் செய்தது போல் எத்தனோ பேர், ஆனால் அது ஒரு பெரிய அவரை வணங்க முடியாது. சில வேளையிலே நாங்கள் பார்க்கிறோம், இது தமிழில், நான் அடிக்கடி தமிழ் பாட்டுகள் சொல்லுவேன், தமிழில் சில தமிழ் இலக்கியங்களே நிறைய பாடல்கள் இருக்குன்னா அவை கிறிஸ்தவத்துக்கு ஒப்பானது அல்ல. சில காரியங்கள், மாதா பிதா குரு தெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம். மாதா என்றால் அம்மா, பிதா என்றால் அப்பா, குரு என்றால் ஆசிரியர், தெய்வம் என்றால் கடவுள். கடவுளுக்கு ஒப்பாக நாங்கள் மாதாவையோ பிதாவையோ குருவையோ வைக்க முடியாது. அந்த பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு உவாத பாட்டு. ஆகவே நீங்கள் இலக்கியங்களில் இருந்து விட்டால், நானும் இலக்கியங்கள் இங்கிருந்து சொல்லுவேன், ஆனால் ஆராய்ந்து தான் சொல்லுவேனே தவிர எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. சில காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது கர்த்தருடைய வசனம் சொல்லுகின்றது. அன்று அந்த பாஸ்டர் ஆண்ட்ரூவின் சபையிலே சொன்னார், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதத்திலே சொல்கின்றது. அது உண்மை, கனம் பண்ண வேண்டும். ஆனால் உமக்காக ஜீவன், பாடல் வரலாம், உமக்காக ஜீவனை கொடுத்த, உமக்காக உயிரை கொடுத்த அந்த தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. தாயும் அல்ல, தகப்பனும் அல்ல, தனையனும் அல்ல, மகனும் அல்ல, மகளும் அல்ல, உமக்காக ஜீவனை கொடுத்து தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், கர்த்தருடைய வசனம் சொல்வது, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் தன்னுடைய மகனை கொடுத்த அந்த தேவன் நமக்கு அதற்கு மேல் தராமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்திலே இன்றைய அன்னையர் தினத்தின் செய்தி என்னவென்றால், தாயை கனம் பண்ணுங்கள், வணங்க வேண்டாம். ஹல்லேலூயா. மரியாதை கொடுங்கள், அது அவ்வளவுதான். அதை தவிர அவர்களை பார்த்து கொள்ளுங்கள், அவர்களை பராமரியுங்கள். இந்த நேரத்திலே தாயை இழந்தவர்கள் எத்தனோ பேர் இருக்கின்றார்கள். பாஸ்டர் ரோஹான் போன கிழமை தான் அவருடைய தாய் அவரை விட்டு கலந்து போனால். சிஸ்டர் நளிர்மதி இருந்தார். அப்படி நிறைய பேர்
உங்கள் குடும்பத்திலே தாய் தாப்பன் மட்டுமே எத்தனையோ பேர் இழந்திருப்பீர்கள். ஆனால் இந்த நேரத்திலே நீங்கள் உங்களுக்கு சொல்லும் என்ன காரியம் என்னவென்றால், உங்கள் தாய் மிகவும் ஒரு அருமையான அவருக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் வணங்குவது நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை மட்டுமே. நாங்கள் யாரும் எழுந்திருப்போம்.